காற்றின் வேகம் ஒருபுறம், காலத்தின் சாட்சியாய் ஒரு கோட்டை மறுபுறம். வரலாற்று பக்கங்களில் மறைந்து போன ரகசியங்களையும் காலத்தின் சுவடுகளையும் சுமந்து நிற்கும் புதுக்கோட்டையின் இதயம். தமிழகத்தின் மையப்பகுதியான புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆன்மீகமும் வரலாறும் கைகோர்க்கும் ஒரு அழகான ஊர் தான் திருமயம். புதுக்கோட்டையிலிருந்து காரைக்குடி செல்லும் வகையில் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் சாலையோரம் கம்பீரமாக ஒரு ராட்சசமலை குன்று உங்கள் பார்வையில் படும். அது வெறும் மலையல்ல, திருமயம் கோட்டை. ஒருபுறம் அமைதி தவழும் குடிவரை கோயில்கள், மறுபுறம் போர் முரசுகள் கேட்ட வீரமான கோட்டை மதில்கள் என திருமயம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது அந்த அழியாத வரலாற்று அடையாளம் தான். என்னோட சேர்ந்து இந்த வீடியோவில் நீங்களும் டிராவல் பண்ண போறீங்க. கற்பனையா? தயாரா? கண்களை மூடிக்கொள்ளுங்க. அப்படியே 300 ஆண்டுகள் பின்னோக்கி செல்வோமா? சுற்றிலும் அடர்ந்த காடு, கையில் வாளுடன் காவல் காக்கும் வீரர்கள், கோட்டையின் உச்சியில் பறக்கும் சேதுபதி மன்னரின் கொடி. அந்த கற்களை பாருங்க, இதில் தெரிக்கும் சில்லென்ற உணர்வு பல நூற்றாண்டுகால ரகசியங்களை சொல்லும். ஒரு ராட்சச மலை குன்றையே செதுக்கி 7 அடுக்கு மதில்களை கட்டிய தமிழனின் இன்ஜினியரிங் அறிவை கற்பனை செஞ்சு பாருங்களேன். எதிரி நாட்டு படைகள் யானைகளுடன் வந்தாலும் இந்த வளைந்து நெளிந்து செல்லும் பாதைகளை கடந்து உள்ளே வருவது சாத்தியமே இல்லை. இங்கே கொஞ்சம் அமைதியா இருங்க. அந்த பாறை இடுக்குகளில் ஒரு உருவம் தெரிகிறதா? அதுதான் வீரபாண்டி கட்டபொம்மனின் தம்பி ஊமைதுரை. ஆங்கிலேயரிடம் சிக்காமல் இந்த பாறைக்குள் இடையே அவர் மறைந்திருந்த அந்த நொடிகளை யோசிச்சு பாருங்க. துரோகங்கள் சூழ்ந்த அந்த போர்க்காலத்தில் இந்த கோட்டை அவருக்கு ஒரு தாய்மடி போல புகலிடம் கொடுத்தது. இன்றும் இந்த சுவர்கள் அவர் மூச்சுக்காற்றை சுமந்து கொண்டிருப்பதாக தோன்றுகிறது. இப்போது நாம் கோட்டையின் உச்சியில் இருக்கிறோம். அந்த பழைய பீரங்கியின் அருகில் நின்று கீழே பாருங்க. 300 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு போர் வீரன் இதே இடத்தில் நின்றுதான் எதிரிகளின் வருகையை எதிர்பார்த்து காத்திருப்பான். அன்று காடாக இருந்த இந்த பகுதி இன்று அழகிய கிராமமாக காட்சியளிக்கிறது. ஆனாலும் கோட்டையின் உச்சியில் வீசும் அந்த திமிர் பிடித்த காற்று இன்றும் மாறவில்லை. கற்பனை பயணம் முடிந்த நிஜத்திற்கு வருவோமா? திருமயம் கோட்டை என்பது வெறும் கற்களால் ஆன கட்டிடம் அல்ல. அது நம் முன்னோர்களின் வீரம், கலை மற்றும் தியாகத்தின் அடையாளம். இந்த தேடல் தொடரும். அடுத்த ஒரு கற்பனை பயணத்தில் உங்களை சந்திக்க வர. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடுங்க. மறக்காம நம்ம சக்தி வெற்றி சிறகுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் பயணங்களும் கனவுகளும் என்றும் வெற்றி சிறகுகள் விரித்து பறக்கட்டும்.